பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு வீட்டில் தாலி பிரித்து கோக்குறோம். புது தாலி போடுறதுக்கு தாம்பூலத்தில் தாலி வச்சு கொடுத்துட்டீங்க. நான் வந்தது இருக்கட்டும், நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சீதா, உனக்கு கல்யாணம் நடந்துடுச்சாமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதை என்கிட்ட ஏமா மறைச்ச? தாலிய வேற பிரிச்சு கோத்து கழுத்துல போட்டிருக்க. சீதா, நான் தான் ஊமையா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தினேன்னா நீ கல்யாணம் நடந்ததே மறைச்சு என்ன ஏமாத்திட்டு இருக்கியம்மா? சீதா, நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட எதையும் மறைக்காதம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. எனக்கு வந்த ஆபத்தை இந்த தாலி வந்து காப்பாத்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுவே எனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. கங்கா சொன்ன தேவசேனா எல்லா குழந்தைகள் மாதிரி தான் இருப்பா. அவளை பேருக்கு பார்த்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அவ என் மேல காட்டின பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால ஒரு அடி கூட இங்க இருந்து எடுத்து வைக்க முடியல பாட்டிமா. நான் ஜானகி மாதிரி இருக்கேங்கிறதுனால தான் கங்கா என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன எந்த விஷயத்திலயும் விட்டு கொடுக்காத அளவுக்கு உயிர் தோழியா நினைச்சிட்டு இருக்காங்கறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளை விட்டு பெரிய மனசு இல்ல. இன்னொருத்தி புருஷனை நினைக்கிறது தப்புன்னு என் மனசு உறுத்துது. ஆனா அடுத்த நிமிஷம் இது சாமி கொடுத்த கொடுப்பனு மனசு மாறுது. இப்படி 2 கட்டா நிலைமையில இருக்கிற எனக்கு தான் அந்த அம்மன் சுமங்கலி பூஜை தாம்பாளத்தை வாங்கி கொடுத்திருக்கா. எனக்கே தெரியாம ஆரம்பிச்ச இந்த நாடகம் எதுல போய் முடிய போகுதுன்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சதாசிவம் ரெட்ட வேஷம் போட்டார்னு அவர் மேல கண்ணு மண்ணு தெரியாம எனக்கு கோவம் வந்துச்சு. இப்ப அந்த ரெட்ட வேஷத்தை நானே போட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்ன தண்டனை காத்துட்டு இருக்கேன்னு தெரியல. அம்மா, தப்புன்னு ஒண்ணு இருந்தாதம்மா தண்டனைன்னு ஒண்ணு பின்னால வரும். அம்மாடி, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லாதப்போ தண்டனை எங்கிருந்து வரும்டா?
எந்த பொண்ணுக்கும் சந்தோஷத்துல தான் தாலி ஏறணும். ஆனா உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏறி இருக்குன்னா இத கடவுளோட பிராப்தம்னு சொல்றதை தவிர வேற என்னன்னுமா சொல்றது? அம்மா சீதா, பொண்ணா பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு ரெண்டு இருக்கும். உன்னோட துரதிர்ஷ்டம் பிறந்த வீடு தெரியல. அந்த குறைய ஈடு கட்டத்தான் அந்த ஆத்தா உன்னை இவ்வளோ பெரிய வீட்டுல வாழ வைக்க அனுப்பியிருக்கா. கல்யாணம் ஆன 3வது நாள் தாலி பிரிச்சு கோக்கணுன்றதுக்காக அந்த ஆத்தாவே உனக்காக சுமங்கலி பூஜையை நடத்தியிருக்கா. கடவுள் சாட்சியா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீ உன் மனசை குழப்பிக்கிறதுக்கு வேலையே இல்லை. எங்கேயோ இருந்த உன்னை விதி எப்படி இந்த வீட்டில் கொண்டாந்து சேர்த்துச்சோ அதே மாதிரி இதுக்கு மேல நடக்க வேண்டியதையும் அந்த விதியே பார்த்துக்கும். எப்போ இந்த வீடு தான் உனக்கு புகுந்த வீடுன்னு ஆயிடுச்சோ இனிமே நீ இங்க தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்ன்ற நினைப்பு மட்டும் வரக்கூடாதம்மா. உன் கழுத்துல இருக்க தாலிய நீ எவ்வளவு பெருமையா நினைக்கிறியோ அதே மாதிரி இந்த வீட்டு பெருமையையும் நீ பெருசா நினைக்கணுமா. இந்த வீட்டோட பெருமைய நீ நல்லா காப்பாத்துவேன்னு நான் நினைக்கிறேம்மா. சரி, நான் கிளம்புறேம்மா. இருங்க பாட்டிமா. இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு நான் வரேன். சீதா, சுமங்கலி பூஜையில கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வாமா. நான் மறுபடியும் வரேன். ம். ஜானகியோட ஞாபகமா அவர் இந்த தாலியை வச்சிருந்தாரு. இது அவர்கிட்ட இருந்து பிரிக்க வேண்டாம், அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துடலாம். வலிய பொறுத்துக்க முடியாம நீ துடிக்கிறத பாக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விஷயத்த நான் இதோட விட போறதில்ல. இதுக்கு மேல ஊதி பெருசாக்கணும். ஆக்குறேன். கங்கா, கங்கா, உனக்கு அடிபட்டதுல இருந்து எனக்கு தாங்க முடியலம்மா. அத கைக்கு உருவி விட எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். கைய காட்டு, நான் போட்டு விடுறேன். நீங்க எதுக்கு எனக்கு போய் போட்டுக்கிட்ட? போட்டா இப்ப என்ன ஆயிட போகுது? நீ தயங்காம உன் கைய கொடு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. சம்போ சிவ சம்போ சிவ. ஆஹா, படுபாவி, இவள மொத்தமா முடிக்காம சாதாரண சுளுக்கு வர மாதிரி பண்ணி வச்சிருக்கியே. பத்தாததுக்கு நான் எண்ணெய் வேற தடவணுமா? அவளை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டு அவளுக்கே என்ன போட்டு நீ வரியா? நீ பெரிய ஆளுமா. நடக்கிற வழியில படுபாவிங்க எண்ணெயை ஊத்தி தொலைச்சிட்டாங்களே. எண்ணெய் ஊத்துன கைய ரெண்டும் விளங்காம போயிடும். ஐயோ ஐயோ, என் கை விளங்காம போயிருமா? அடி பாவி, நான் செஞ்சதே உனக்காகத்தான். இப்ப எனக்கே நீ சாபம் ஓடுறியா மவள?
எண்ணெய் ஊத்துனவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கதிக்கு போக போறாங்கன்னு பாரு. பேசிட்டே இருப்ப, உனக்கு பதில் கொடுக்கறேன் பாரு எப்படின்னு. செஞ்சவங்களுக்கு எதுவுமே வராதுங்க. எப்பவுமே சொன்னவங்களுக்கு தான் மொத்த பாவமும் ஒன்னா போய் சேருமுங்க. சேரும் சேரும் முண்டும் முண்டும். சொன்னவங்க வாயி அப்படியே இழுத்துக்கிட்டு போன வாயா போதா இல்லையான்னு பாருங்க. என்ன என்கிட்ட நடக்காதுமா. கங்கா, பாவம் நீ வலி பொறுத்துக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியுமா? யாரு? அந்த சீதா தான். ஆமா, சீதாவா? அந்த சீதா தான் உன்னை ஓரம் கட்டணுங்கிற எண்ணத்துல இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. சுமங்கலி பூஜை முறையா முடியக்கூடாதுன்னு இப்படி திட்டம் போட்டு பண்ணிருக்கா. நீங்க எண்ணெயை தூக்கிட்டு வரும்போதே எண்ணத்துல கோளாரோட வரீங்கன்னு நினைச்சேன். சரியா இருக்கு. எனக்கு சீதா எப்படிப்பட்டவன்னு தெரியும், அதே மாதிரி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். நீங்க சீதாவை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். தேவையில்லாம சீதாவை பத்தி தப்பா சொல்லி நீங்களே உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. சீதாவை பத்தி சொன்னத பொறுக்க முடியாம போறியா? எறும்பு ஊற கல்லும் தேயுண்டி. உன்கிட்ட ஓதுற விதத்துல ஓதி உன் மனசாலேயே அவளை தப்பா நினைக்க வச்சு காட்டுறேன்டி. உள்ள வரலாமா? கங்கா கீழே போயிருக்கா. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அன்னைக்கு ஜானகியோட தாலி வேணும்னு கேட்டீங்கல்ல, கொண்டு வந்திருக்கேன். தாலி மேல நீ வச்சிருக்கிற மதிப்பை விட ஜானகி மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு பெருசா இருந்தா தாலி என்கிட்ட வரட்டும்னு சொல்லிட்டு போனீங்க. ஜானகி மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பு அதிகம்னு காட்ட தாலி உங்ககிட்டயே வந்திருக்கு. வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்ததுனால நான் தாலி மேல வச்சிருக்கிற மதிப்பு கம்மின்னு ஆயிடாது. ஏன்னா என் கழுத்துலயும் தாலி இருக்கு. நீங்களும் கங்காவும் சுமங்கலி பூஜையில கொடுத்த தாலி பழசு போய் புதுசு வந்துருச்சு. தாலி கழுத்துல ஏறின பொண்ணுங்க பழைய தாலியை பிரிச்சுட்டு புது தாலியை கோக்கறது சம்பிரதாயம். நான் எதிர்பார்க்காமலேயே எனக்கு அந்த சம்பிரதாயமும் உங்க மூலமா நடந்திருக்கு. உங்க ஜானகி ஞாபகத்தை உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். பத்திரமா பாத்துக்கோங்க. இது ஜானகி அக்கா தாலி இல்ல? இது எப்படி கிடைச்சது? கொடுங்க. எப்படிங்க கிடைச்சது? சீதாவை தேட சொல்லியிருந்தேன், அவங்க தான் தேடி கொடுத்தாங்க. ஓ அப்படியா? எங்க இருந்துச்சு?
ஷெல்ஃப்ல துணிக்கு அடியில இருந்துச்சு. ஐயோ, இந்த தாலியை சுமங்கலி பூஜையில வச்சிடணும்னு நான் எவ்வளவோ தேடினேன். ஆனா எனக்கு கிடைக்காத தாலி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. எப்படியோ மறைஞ்சிருந்த தாலி நீங்க வந்து வெளியே வரணும்னு இருந்திருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அன்னபூர்ணி அம்மா குணமானாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சுமங்கலி பூஜை நடந்துச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போன தாலியும் கிடைச்சிருக்கு. இனி இந்த வீட்ல எது நடந்தாலும் உங்க மூலமா தான் நடக்கும் போல இருக்கு. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? நான் ஒருத்தி கேட்டுட்டே இருக்கேன், எப்படி போறாரு பாத்தீங்களா? அது என்னமோ தெரியலங்க, மத்த விஷயம் பேசும்போதெல்லாம் நல்லா இருக்காரு, உங்க விஷயம் பேசும்போது மட்டும் சைலண்ட் ஆயிடுறாரு. உங்களுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு ராசி பொருத்தம் போல இருக்கு. நீங்க என்ன சிந்தனைக்கு போயிட்டீங்க? அவரு உங்களை அவாய்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணுனா ஆளா வந்து நிப்பாரு. எல்லாத்தையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. யோசிக்காம வாங்க, சாப்பிடலாம் வாங்க. டேய் அப்பா இங்க வா. என்னப்பா? ஏற்கனவே மாமா கூட சண்டை போட்டுட்டு தான் அரண்மனை விட்டு வெளியே போயிருந்தோம். மறுபடியும் நாம இந்த அரண்மனைக்குள்ள போகணும்னா நேரா போய் மாமா காலில் விழுந்துட வேண்டியதுதான். வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே பார்க்க கூடாது. அதெல்லாம் நம்ம எப்பப்பா பார்த்திருக்கோம்? உனக்கு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இருக்கு. நீங்க தான் கேவலப்படுறீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் கேவலப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க. மாமா மாமா என்னப்பா அது? எந்திரிங்க. ஆஹா, எந்திரிக்க மாட்டோம். சொல்றல, எங்களை மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான் எந்திரிப்போம். ஆமா 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 ஆமா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா மாமா, நானும் அப்படி பேசிருக்க கூடாது மாமா. ஏதோ ஆத்திரத்துல புரியாம பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. சரி, அவசரப்பட்டு பேசிட்டு போயிருந்தாலும் இப்ப புரிஞ்சிட்டு வந்துட்டீங்களே, அது போதும். மாமா, எங்களை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. ஆமா மாமா, அப்போதான் நாங்க எந்திரிக்க முடியும். சரி, மன்னிச்சுட்டேன், எந்திரிங்க. ஆஹா, மாமா மன்னிச்சிட்டாரு. தேங்க்யூ மாமா. நீங்க தான் மாமா. மனசுல வச்சிருந்ததெல்லாம் அன்னைக்கு தண்ணி அடிச்ச சாக்குல பேசிட்டேன். மாமா, இப்ப எதுவும் மனசுல இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி சரி, போய் காபி சாப்பிடுங்க, எல்லாருமா சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். சரிங்க மாமா, வாங்க போலாம். வா, நீ போமா, போங்க. என்ன ஒரே புகையா இருக்கு? பா, இவ்வளவு சாம்பிராணி புகை யாருப்பா போட்டிருப்பாங்க? யாரு? கங்காவா தான் இருக்கேன். இந்த சாம்பிராணி வாசனையில அரண்மனைக்குள்ள போற மாதிரி இல்ல கோவிலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ பேய் வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. தடிமாடு மாதிரி இருந்துகிட்டு இப்படி பயப்படுற? பேசாம வா. நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா இந்த புகையெல்லாம் பார்த்தா ஜானகி ஆவி உக்கிரமா கிளம்பிட்ட மாதிரி தோணுது. ஏய், அது முடிஞ்சு போன விஷயம். திரும்ப ஏடா பேசுறேன். அப்பா, கிளம்பிடுச்சுப்பா, ஆவி கிளம்பிடுச்சுப்பா. டேய், என்னடா கிளம்பிடுச்ச? ஜானகி பேய்ப்பா. ஜானகி பேயா? ஆமா, ஜானகி ஆவியா? ஆமா, நான் ஜானகி தான். ஜானகியா? ஐயோ, ஓடா. கிட்ட போய் இந்த பேய் தான் பண்ணுங்கப்பா. எங்க போறீங்க? ஏய், கதவை என்ன தட்டுற? என்ன எதுவும் பண்ணிராதமா, நான் வயசானவன். யார் இருக்கா வீட்ல? மாமா, மாமா காப்பாத்துங்க மாமா.
ஒண்ணும் பண்ணாத என்ன விட்டுருப்பா ஒண்ணும் பண்ணாத ஐயா வேண்டாம்மா வேண்டாம் 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 என்ன மாமா எப்போ வந்தீங்க? மாப்ள வாங்க மாப்ள ஐயோ அங்க இருக்காங்க இங்க வாங்க 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 மாப்ள நான் ஏன் அங்க வரணும்? ஐயோ மாமா அங்க ஜானகியோட ஆவி நிக்குது. இந்த பக்கம் வாங்க சொன்னா கேளுங்க இங்க வாங்க மாமா உங்களை தான் மாமா இந்த பக்கம் வாங்க வாங்க மாமா எப்ப ஜானகியாவி இந்த வீட்ல பார்த்தோமோ இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க மாட்டோம் ஏய் வாடா போலாம் ஐயோ உங்களை நான் விட மாட்டேன் விடல நீ இவனை பிடிச்சுடா இவங்கள பார்த்தா பயந்தீங்க? இவங்க யாருன்னு தெரியுமா? ஐயோ பார்த்தாலே தெரியுதே ஜானகி ஆவிதான்னு இத நீங்க சொல்லித்தான் தெரியணுமா? என்னாச்சு மாப்ள உங்களுக்கு? ஐயோ இது ஜானகி இல்ல, இவங்க பேர் சீதா. சீதாவா?